படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படம் கிறிஸ்டினா கதிர்வேலன் ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க. ஸ்டோரி லைனும் சரி, ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப எமோஷனலாக எடுத்திருக்காங்க. உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஆக்டர்ஸ், டேரக்டர்ஸ், அப்புறம் மியூசிக் டைரக்டர் எல்லாருமே ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. நீங்கள் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். நீங்கள் கண்டிப்பாக வந்து பாருங்கள். இல்லை, மத சார்ந்த படம் கிடையாது இது. கண்டிப்பாக இது ஒரு 2011 ஒரு நடந்த ஒரு உண்மையான சம்பவம். அது ரொம்ப அழகாக யதார்த்தமாக டைரக்டர் ரொம்ப அழகாக எடுத்திருக்காரு. நீங்கள் ஒரு ஹிந்து, கிறிஸ்டின் அந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் காட்டாமல் ஒரு லவ்வை ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு. அதேமாரி இந்த படத்தோட கிளைமேக்ஸ் பார்க்கும்போது அவ்வளோ எமோஷனலாகவும் டச்சிங்காகவும் இருக்கும். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து பாருங்கள். ஹீரோ அண்ட் ஹீரோயின் பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப அழகாக யதார்த்தமாக பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள அடாப்ட் பண்ணிக்கிட்டு ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு ஒரு சின்ன படம் பார்க்குற ஃபீலே இருக்காது. உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு கிராண்டாகவும் அதே மாதிரி ஒரு எமோஷனலாகவும் ரொம்ப நல்லாயிருக்கும். யதார்த்தமாக எடுத்திருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. கரெக்டான கேள்வி. அது ட்ராஜடியில் முடிகிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த படம் அப்படி இல்லாமல் எல்லா ஆடியன்ஸுக்குமே கனெக்ட் ஆகிற மாதிரியும் எமோஷ்னலாகவும் ரொம்ப அழகாகவும் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. லவ் பண்ணுற எல்லாரும் முக்கியமாக பெண்கள் பார்க்க வேண்டிய படம் இது. கிளைமேக்ஸ் பார்த்தாங்கன்னா பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்புகிறேன். நீங்கள் பாருங்கள். படம் ரொம்ப ரொம்ப அருமையாக வந்திருக்கு. ரொம்ப அருமையான நல்ல படம். பல வருஷங்கள் கழித்து ஒரு நல்ல திரைப்படத்தை வந்துட்டு பார்த்த ஒரு திருப்தி இருக்குது. எல்லாரும் இந்த திருப்தியை வந்து அனுபவிக்கணும். ஸோ கண்டிப்பாக தியேட்டர் வந்து பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா தான் இந்த எசன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். மதத்துக்கும் லவ்வுக்கும் ஒரு விஷயமும் கிடையாது. ரொம்ப ஒரு அழகான ஒரு காதல் கதை எடுத்திருக்காங்க. ஒரு காவியம் மாதிரி இருக்குது இந்த காதல் கதை. இதனால் அதை இன்னும் எனக்கு அதை ப்ராசஸ் பண்ண முடியல. படம் பார்த்துட்டு வந்து இன்னும் ஒரு ½ அன் ஹவர் ஆகும். ஸோ எல்லாருமே ஒரு 10 நிமிஷம் அமைதியாக சைலண்ட் ஆகிட்டாங்க. அந்த படம் முடித்ததுக்கப்புறமா யாரால எதுவும் பேச முடியல. அந்தளவு ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுது. இந்த மாதிரி தான் வந்துட்டு ஒரு ட்ரூ லவ்னா இப்படி தான் இருக்கணுன்ற ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணமாக வந்துட்டு இந்த படம் வந்து அமைஞ்சிருக்கு. இப்படி ஒரு நல்ல படம் வந்து ஒரு குறிஞ்சி மலர் மாதிரி எப்போயாவது ஒரு தடவை தான் வருது. அதை வந்து யாரும் மிஸ் பண்ணிடாமல் கண்டிப்பாக வந்து தியேட்டரில் வந்து என்ஜாய் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஹீரோயினுக்கு வந்து பெருசாக டயலாக்ஸ் வந்துட்டு பெருசாக இல்லை. ரொம்ப கம்மியான டயலாக்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒவ்வொன்றும் வந்துட்டு ரொம்ப அழுத்தமாக நச்சுன்னு இருந்தது. அவங்களோட கண்ண செய்வுகளாக இருக்கட்டும், அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து போய் மக்கள் மனசில் கண்டிப்பாக உட்காரும். இதெல்லாம் வந்து நீங்கள் தான் வந்து கொண்டு போகணும். மக்கள் வந்து கொண்டாட தவறமாட்டாங்க இப்படியான ஒரு நல்ல படத்தை. ஸோ கண்டிப்பாக இது வெற்றி பெறும். என்னங்க சார்? எல்லாருமே பார்க்கலாம் சார். ஒரு நல்ல லவ் ஸ்டோரி. ஏன்னா இப்போ வர லவ் ஸ்டோரிஸ்லாம் வந்துட்டு பேரண்ட்ஸ் வந்துட்டு குழந்தைங்களை இதெல்லாம் பார்க்காதீங்க, இதை பார்க்காதீங்கன்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கே தவிர இது ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணமாக இருக்கும். இந்த மாதிரியான ஒரு லவ் ஸ்டோரிஸை வந்துட்டு கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு காட்டலாம். படம் ரொம்ப நல்லா இருக்குது சார். அதாவது வெளியிலேருந்து பார்க்கும்போது ஏதோ 2 மதத்தை சார்ந்தவங்க லவ் பண்ணுறாங்க, அதில் ஏதாச்சும் பிரச்சனை வரும், அதை சரி பண்ணுற மாதிரி தான் இருக்கும்னு நினச்சிட்டு தான் போனோம். ஆனால் ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான் அப்படின்னாக்கா அந்த பொண்ணுக்காக எவ்வளோ வேணாலும் தியாகம் பண்ணுவான், எந்த ஒரு ரிஸ்க்கை கூட எடுப்பான் அப்படின்ற அளவுக்கு கிளைமேக்ஸில் வந்து ஒரு தாக்கத்தை கொடுத்துருக்காங்க சார் படத்தில். அதான் கிளைமேக்ஸ் வந்து உண்மையிலே எதிர்பார்க்கவே இல்லை. இப்படி ஒரு கிளைமேக்ஸ் வச்சுருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. உண்மையாகவே இப்போ பசங்க இப்போ பொண்ணுங்களை இப்போ லவ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி கூட நம்ம லவ் பண்ணலாம், நம்ம லவ் பண்ண பொண்ணுக்காக இப்படி கூட பண்ணலான்ற அளவுக்கு பசங்களுக்குள்ள ஒரு தாக்கத்தை கண்டிப்பாக படம் கொடுக்கும். நானே எதிர்பார்த்தேன் சார். அவங்க வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம், அதாவது புதுமுகமாக இருக்காங்க, எப்படி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஹானஸ்ட்லி சொல்லணும்னா எல்லாருமே ஹீரோயின் உட்பட எல்லாருமே படத்தில் வந்து வாழ்ந்துருக்காங்கன்னு சொல்லலாம். கேரக்டரோட அப்படியே ஒன்றிணைந்து வாழ்ந்துருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. சாங்ஸ் ரொம்ப நல்லா பண்ணுற ரகுநந்தன் சார் தான் பண்ணியிருக்காங்க. குறிப்பிட்டு ஒரு 4 சாங்ஸும் என்னமோ தான் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு சாங்குமே ஒரு திருவிழா சாங் அப்படின்னாக்கா அந்த இடத்துல நம்ம வாழ்கிற மாதிரி இருக்குது. ஒரு லவ் ஃபெயிலியர் சாங் அப்படின்னாக்கா பசங்க ஸ்டேட்டஸ் வைக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அப்படி இல்லை சார். அது வந்து லவ்வர்ஸ் மட்டும் இல்லை, எல்லாருமே ஃபேமிலியாகவே வந்து பார்க்கலாம். முக்கியமாக இளைஞர்கள் பார்த்தாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஒரு ஏன்னா சோஷியல் அவேர்னஸும் ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் மட்டுமே அதில் வந்து கொண்டு போகல, சோஷியல் அவேர்னஸ் கூட அதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருமே பார்க்கலாம், குடும்பமாக வந்து பார்க்கலாம். நல்லா இருக்கு படம். இது சாங்ஸு எல்லாமே சூப்பராக ஒர்க் ஆகிருக்கு. லேக் அடிக்காமல் நல்லா இருக்குது. கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப அழுவ வந்துடும் அந்த அளவுக்கு எல்லாம் எடுத்துருக்காங்க. இதில் வந்து காமெடிக்கு வந்து சிங்கப்புலி, கஞ்சாகருப்பு எல்லாமே நடிச்சிருக்காங்க. சாங்ஸ் எடிட்டிங்லாம் பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஹீரோயினி ஒன்றும் குறைய சொல்ல முடியல, நல்லா நடிச்சிருக்காங்க. இல்லை அதெல்லாம் கிடையாது. இது ஒரு லவ் ஸ்டோரி. பருத்தி ஹீரோயின் மாரி ஜேனரு, ஆனால் அந்த இதுமாதிரி கிடையாது. இது இதில் எடுத்திருக்காங்க. நல்லா இருக்குது. அதெல்லாம் சூப்பராக இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது. எல்லாமே ஒர்க் ஆகிருக்கு. சரி சரி.
இது வந்து எல்லாருக்குமே ஃபேமிலி மூவி தான், அது கிட்ஸ்லேருந்து எல்லாருமே வந்து பார்க்கலாம். படம் ஓகே ப்ரோ, படம் நல்லா இருக்குது, பார்க்க வேண்டிய படம் தான். இப்போ வந்திருக்க படத்தில் சின்ன பட்ஜெட் படங்களுக்கும் ஆதரவு கொடுக்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறதுனால இந்த படம் நல்ல படமாக இருக்குது, எல்லோரும் வந்து பார்க்கலாம். மேக்கிங்கில் அது வந்து பார்த்தா பெரிய பட்ஜெட் மாதிரி இருக்குது, மேக்கிங்லேயே தெரியுது. அருமையான படம். இதில் வந்து மேக்கிங் நமக்கு ஆர்டிஸ்ட்டும் சரி, மேக்கிங் டெக்னீஷியன்ஸும் சரி, அவங்கவுங்க வேலையை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. இல்லை மத பிரச்சனையெல்லாம் அவங்க எதுவுமே கொண்டாடல. கிறிஸ்டினா கதிரவேலன் ஜஸ்ட் அவங்களோட நேமை மட்டும்தான் அதில் வச்சுருக்காங்க. மற்றபடி இது மதம் சார்ந்த ஜாதி சார்ந்த எந்த ஒரு கருத்துக்களும் இதில் வந்து இடம்பெறல. கண்டிப்பாக கனெக்ட் ஆகுது ப்ரோ, கண்டிப்பாக கனெக்ட் ஆகுது. காலேஜ் பசங்க கண்டிப்பாக வந்து இந்த படத்தை பார்க்கலாம், ஆடியன்ஸும் பார்க்கலாம். காமெடியாகவும் இருக்குது, சாங்ஸும் நல்லா இருக்குது. ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க ப்ரோ. ஃபஸ்ட்டு படம் கண்டிப்பாக இது காலேஜ் ஸ்டூடெண்ட்கான படம் தான், லவர்ஸ்க்கான படம் இது. இல்லை, நான் இந்த படத்தில் இயக்குனர். இப்போ தான் நான் வந்து FDFS பார்த்தோம். நாங்கள் என்ன எதிர்பார்த்தோமோ அதை விட கூடுதலான ரெஸ்பான்ஸு. எல்லோரும் லாஸ்ட்டில் கண்ணு கலங்கிட்டாங்க. சின்ன பசங்கள்லாம் இப்போ படத்தை லாஸ்ட்டில் கிண்டல் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்போம். இந்த படத்தை சின்ன பசங்க கூட அழுதாங்க. நல்லா படத்தை ஆரம்பத்தில் என்ஜாய் பண்ணாங்க. கடைசியில் எண்டில் வந்து அவங்க ரொம்ப பெயின்ஃபுல்லாக வெளில வந்தாங்க. எல்லோரும் என்னை கட்டி பிடிச்சி வாழ்த்து சொன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. அடுத்தடுத்து ஷோ இன்க்ரீஸ் பண்ணுறோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் எங்கெல்லாம் கை தட்டுவாங்கன்னு நினச்சோம் அங்கெல்லாம் கை தட்டினாங்க. எங்கெல்லாம் சிரிப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம் அங்கெல்லாம் சிரித்தாங்க. என் பேர் போடும்போது ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு பார்த்தா அந்த பேர் போடும்போது சரியான ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. நாங்கள் எதிர்பார்த்ததை விட சிறப்பான ஒரு வெற்றி எங்களுக்கு மக்கள் கொடுத்துருக்காங்க. நன்றி.